7 hours almost 570 kilometers. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் போக முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் டேரெக்டாக ஆஃபீஸ் போயிடலாம் அப்படின்னு இருக்கேன். என்கிட்ட ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நேராக ஆஃபீஸ் போயிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிடுவேன் இன்னைக்கு. இப்போது கரெக்டாக எங்கே இருக்கேன் அப்படின்னா, ஹொஸ்கோட்டேக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்கேன். ஹொஸ்கோட்டேக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருக்கேன். நேராக ஹொஸ்கோட்டே போயிட்டோம்னா அங்கேருந்து ஆஃபீஸ் வந்து 20 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். அது எப்பயும் ஒரு டிஸ்டன்ஸ் தான், அது பிரச்சனை இருக்காது. ஸோ ஃபைனலி 7 hours கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 570 கிலோமீட்டர்ஸ். நல்லா இருந்துச்சு. நான் நிப்பாட்டணும்னு நினச்சேன் எங்கேயாவது, பட் இப்போ வரைக்கும் எங்கேயும் நிப்பாட்டலை. நடுவில் ஒரு இடத்துல நிப்பாட்டினேன். ஷாப் புதுசாக இருந்துச்சு. சரி ரைட், அட்லீஸ்ட் ஏதாவது இருக்கும் சாப்பிட்லாம் அப்படின்னு டீயாவது குடிக்கலாம் நினச்சி நிப்பாட்டினேன். அங்கே என்னன்னா ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. எதுவுமே இல்லை சார் அப்படின்ட்டாங்க. ஸோ சரி ரைட்டு, ஓகே, எங்கேயும் நிப்பாட்ட வேண்டாம், அப்படியே மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணேன். வந்துட்டேன், பெங்களூருக்கே வந்துட்டேன். அப்படியே அடுத்து ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி ஒரு 4 o'clock ஆயிடும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியாக படுத்து தூங்க வேண்டியது தான். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம டிரைவ் சோன் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் வந்து அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ டூ சப்ஸ்கிரைப் மக்களே. தேங்க்யூ.